நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, என்றோ விதைத்தது இன்று இந்த வருடம் முளைக்கப் போகிறது. ஒரு சிப்பிக்குள் 2 முத்துக்கள் கிடைக்கப் போகிறது. எமனே எதிர்த்து நின்று தடுத்தாலும் இவன் இந்த வருடம் இதை கொடுத்தே தீர்வான், நடத்தியே காட்டுவான். ஸோ அப்படிப்பட்ட பலன் அவன் உங்களுக்காக பார்க்க போகிறோம். ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க. இல்லை நம்ம சேனலில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 நடக்க போகின்ற சனிப்பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2024 வருடத்தில் அஷ்டமச்சனி எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் இல்லாத ஒரு வருடமாக இருந்தது. ஆனா அப்படி இருந்தோம் பெரிதளவு ஒரு நன்மை நடக்கல. பெரிய சொல்லக்கூடிய வகையில எதுவுமே பெரிதளவு எனக்கு ஒரு அதிர்ஷ்டமா, ஒரு யோகமா, ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த இந்த மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் யார் தடுத்தாலும், எமனை எதிர்த்து நின்றாலும் நடக்க போகிற நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது, தடுக்க முடியாது. ஸோ நடந்தே தீரும். அதற்குண்டான காரணம் சனி பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி. ஸோ இந்த 2 கிரகத்தினுடைய பயிற்சியால் ஒரு வீட்டில் பதிய போகும் 2 கிரக பார்வையால் மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இது நடக்கும். முதல்ல இந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்று அமர்ந்தக்கூடிய மார்ச் 21 அப்படியே பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போக போறார். இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 12ல விரயஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு ரிஷப ராசியில. அவர் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு, மிதுன ராசிக்கு உள் நுழைய போகிறார். சனி பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 8ஆம் வீடான மகரத்திற்கும் 9ஆம் வீடான கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். 8க்கும் 9க்கும் உரியவன் 10ல். அதே போல் குரு பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 7ஆம் வீடான தனுசுக்கும் 10ஆம் வீடான மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். 7க்கும் 10க்கும் உரியவன் உங்களுடைய ராசியில. ஸோ இப்படி இருக்க தருவாயில் சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தனுசு ராசியில் பதியுது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை தனுசு ராசியில பதியுது. ஸோ இந்த 2 கிரகத்தினுடைய பார்வையும் தனுசுல பதியுது. இப்போ குரு பகவானுடைய ராசி தான் இந்த தனுசு, ஓகேங்களா? அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுடைய ஜென்ம ராசியில அமர்ந்திருந்தாலும் குருவான் 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டான தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை, சனி எங்க அமர்ந்திருக்கிறாரு? மீன ராசியில. மீன ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். ஆக மொத்தம் குருவினுடைய கட்டுப்பாட்டில் இந்த சம்பவம் நடக்க போகுது. மேலும் அந்த குரு எங்க இருக்கிறாரு? உங்களுடைய ராசியில இருக்கிறாரு. ஸோ உங்களுடைய கட்டுப்பாட்டில், உங்களுடைய ராசியில் குரு வீற்றிருக்கிறார். ஸோ ஆக மொத்தம் சனி பகவானால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சங்கடம், ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்து நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். ஆனா முடிவு சூப்பரா இருக்க போது, உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. அது எந்தெந்த விஷயத்துலங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் திருமணம். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பம், சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரிவு அல்லது திருமண தடை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா அது நீங்கும். அடிதடியாக ஒரு விடாமுயற்சியாக திடீர் திருப்பமாக உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு இருந்த சண்டை சச்சரவு நீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. மீண்டும் கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இங்கே உண்டு. அதே போலதான் பல வருடமா தொடர்ந்து வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, முடிய மாட்டேங்குது. ஆனால் இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு டக்குன்னு முடியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ திருமண காரியங்கள் கிடைக்கும். கண்டிப்பா துணை உங்களுக்கு அமையும். உங்களுடைய ஒரு சோல் கனெக்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு துணை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதே போல் பல நாள் பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கும், உங்களுடைய பாலிய சிநேகிதர்களை சந்திப்பதற்கும், அல்லது உங்களோட முக்கியமா பணம் பங்கு ஷேர வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனவங்க அவங்க திருப்பி ரிட்டர்ன் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கிடைக்கிறதுக்கும், காணாம போன பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கும், தொலைந்த பிரிந்த நபர்கள் மீண்டும் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் பிரிந்திருந்த கணவன் மனைவி, அதாவது உங்களுடைய துணையா இருக்கலாம், விலகி சென்ற நண்பர்களா இருக்கலாம், போன பணம் அல்லது பொருள் அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களா இருக்கலாம், அது திரும்ப கிடைக்கும் தருணம் இந்த 2025. ஸோ அதுல பெரிதளவு உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். சரி, ஒரு விஷயத்துக்கு, ஒரு வேலைக்கு, என்னைக்கோ ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு நீங்க எழுதி போட்டிருந்திருப்பீங்க, அல்லது அரசாங்க தேர்வுக்கு எழுதி போட்டிருப்பீங்க. ஆனா அதற்குண்டான ரிசல்ட் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது. அதே போலதான் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, அதற்குண்டான ரிசல்ட் இந்த வருஷம் கிடைக்க போகுது. ஸோ என்றோ விதைத்த விதை இன்று உங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த மாதிரி
நீங்கள் ஏற்கனவே தேர்வோ ஒரு இன்டர்வியூவோ அல்லது வெளிநாடு விஷயத்து முயற்சிக்கோ எதுக்கோ உனக்கு ட்ரை பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அதை மறந்து கூட இருந்திருப்பீங்க. ஸோ சரி இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு இப்போ அந்த வேலை தொழில் விஷயத்தில் கிடைக்க போகுது. புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம், தொழில் ரீதியான புதிய நபர்களுடைய தொடர்புகள், இவை அனைத்தும் உங்களுக்கு ஏற்பட்டு தொழிலில் அடுத்த உத்வேகம் கிடைக்க போகுது. வேலையில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதே போல தான் ஒரு வீடு கட்டுறது வாங்குறதா இருக்கட்டும், ஒரு இடத்த பார்த்துட்டு போயிருந்திருப்பீங்க, அந்த இடத்துல அங்கே எப்படியாவது நம்ம இடம் வாங்கினா போதும், ஒரு வீடு கட்டினா போதும்னு நினச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட அந்த வீடோ அந்த மனையோ மீண்டும் உங்களுக்கு அமைவதற்கு யோகங்கள் உண்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சொத்து தகராறு நடக்கலாம், சொத்து பாவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனிவனுடைய பார்வை 10ஆம் பார்வைன்றது பதியுது. மேலும் மிதுன ராசிக்கு 4ல் கேது இருக்கிறார். அவர் மே மாதம் தான் பேச்சு அடைஞ்சு சிம்மத்துக்கு நுழையிறாரு. ஓகேங்களா? கேது விலகுவதாலும் சொத்துக்கள் தகராறு பிரச்சனை நடக்கும். ஆனால் முடிவு தீர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நேர காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே கல்ல 2 வாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே சிப்பிக்குள் 2 முத்துக்கள் கிடைத்த மாதிரி குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறாரு, சனிவன் 10ல் இருக்கிறாரு. ஒன்று கர்மஸ்தானம், கர்மஸ்தானம் தான் 10ஆம் வீடு. வேலை தொழிலில் இந்த வருடம் மாற்றமும் ஏற்றமும் நன்மையும் நிச்சயம் நடக்கும். ஒன்று. 2வது குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு. சரிங்களா? அவர் 7ஆம் இடம் தனுசுக்கும் 10ஆம் இடம் மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். புத்திரக்காரகன், திருமண வாழ்க்கை, குழந்தைகள். ஸோ இந்த 2 விஷயத்திலும் குடும்ப ரீதியான நன்மைகள் நடக்கும். நீங்க எதிர்பார்த்தது உங்க பிள்ளைகள்கிட்டையும் உங்க துணைகிட்டையும் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் வேலை தொழில், இன்னொரு பக்கம் திருமணம், குழந்தை. ஸோ ஆகும்போது இந்த 4 விஷயங்களில் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ அதுல தாராளமா தைரியமா களம் இறங்கி நீங்கள் முயற்சி செய்யலாம். அந்த முயற்சியில் சிறிதளவும் தயக்கம் வேண்டாம். சரிங்களா? நன்றே செய் அதையும் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் தயங்காம அன்றென்றே செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பக்கபலமாக தெய்வங்கள் துணை நிற்க போகின்ற தருணம் இது. ஏன்னா குரு சுபகிரகம் உங்கள் ராசியில வந்து நுழைகிறாரு. ஸோ அதனால நீங்க நியாய தர்மத்தோடு நேர் வழியில பயணித்தால் மட்டுமே போதுமானது. குலதெய்வம் முதல் பிற இஷ்ட தெய்வங்கள் வரை உங்க துணை நிற்கும். கவலைப்படாமல் இருக்கலாம். இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு நிச்சயம் கர்மக்காரகன் விதிக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவானால் ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்டார்ட் எல்லாமே இருக்கலாம். ஆனா குரு அதை முடித்து வைப்பார். ஆரம்பம் எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் பயத்தை கொடுக்கலாம். ஆனால் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். போராட்டத்தில் போர்க்களத்தில் இறங்கினால் மட்டுமே வெற்றி என்பது கிடைக்கும். போட்டியில் இறங்கினா தான் ஜெயிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பயம் தயக்கம் இல்லாமல் போட்டியில களத்துல இறங்க நிச்சயம் இந்த 2025 வெற்றி உங்கள் பக்கம் நிற்கும். சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு நடக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.